கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிற என்னவா, இருக்கிறவன் எவனும் என்னவா தோன்றும் முன்னேமே பெயரிடப்பட்டு இருக்கிறான். இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டு இருக்கிறான், அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. அடுத்து பாருங்க அழகாக, தன்னிலும் பலத்தவரோடு போராட அவனாலே கூடாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, தன்னிலும் பலத்தவர் யார் என்று பார்க்கும் போது, நீ உருவாவதற்கு முன்பதே, நீ பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரா, உன்னை பெயர் சொல்லி வைத்திருக்கிறார். நீ உலகம் தோன்றுவதற்கு முன்னமே ஒரு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. மனுஷனை படைப்பதற்கு முன்பதாகவே ஆதியாகமம் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்வார், நமது சாயலாக நமது ரூபத்தின்படி. ஹல்லேலூயா. மனுஷனை எப்படி பண்ணணும்? அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியே உண்டாக்க வேண்டும் என்று தேவனுடைய ஒரு தீர்மானம் பாருங்க. ஏன்? ஹல்லேலூயா. அவனை குறித்து ஆண்டவர் முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்கிறார்? பெயர் வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை எனக்கு முனுசாமி அந்த பேர் இந்த பேருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நீங்க பெயர் வைத்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வைத்ததான பெயர், நீ தோன்றுவதற்கு முன்பதாகவே உனக்கு ஒரு பெயரை தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு செல்லையான் பேர் வச்சாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு வைத்ததான பெயர் என்ன? அதுதான் முதல்ல வரணும், ஜோசப். அதுக்கு முன்ன எல்லாருக்கும் ஒரு முறை தான் பேர் வைப்பாங்க. எனக்கு 2 முறை பேர் வச்சிருக்கிறார். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. தெளிப்பு ஞானஸ்தானம் தெளித்து அப்ப பெயர் வைத்த முதல்ல டேவிட் செல்லையான்னு வச்சாங்க. பக்கத்து வீட்டு வாத்தியர் பையன் பேரு டேவிட். அதனால என்ன பண்ணிட்டார், அடுத்த வாரமே என் பேரை மாத்திட்டாங்க. ஆனா ஒருவேளை நினைக்கலாம், அவனால பேரை மாத்திட்டாங்க. இல்ல, நான் தோன்றுவதற்கு முன்னமே என் பெயர் ஜோசப் என்பதை ஆண்டவர் அங்கே என்ன பண்ணியிருக்கிறார், அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் அந்த பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனா இங்கே பார்க்கிறோம் என்ன, பெயரிடப்பட்டதான மனுஷன் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் படைத்த எல்லாவற்றை குறித்து ஆண்டவர் சொன்னார் 1ஆம் அதிகாரத்துல. ஆனா வேதத்துல 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க, ஆண்டவர் படைத்த மிருக ஜீவன்களிலே சர்ப்பமானது எப்படி இருந்ததா, தந்திரமுடையதாக இருந்ததா. எல்லாத்தையும் படைச்ச. அப்ப ஏன் தந்திரமுள்ள ஒரு மிருகத்தை ஏன் ஆண்டவர் என்ன பண்ணணும், படைக்கணும்? ஏன் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வரணும்? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். தெரியாம இருக்க போறதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது. அப்போ இந்த தந்திரமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறதான இந்த மிருகத்தின் மூலமாக தான் கீழ்ப்படியாமை இந்த உலகத்திற்குள்ளே வருகிறதை பார்க்கிறோம். அப்ப பிசாசு எப்படியாக ஒரு சூழ்நிலையை பார்த்து அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கி கொள்ள தந்திரமான ஒரு வழியை அவன் தெரிந்தெடுக்கிறதை பார்க்கிறோம். வேதாகமம் அப்படியாக தான் சொல்லுகிறது. பார்க்கிறோம் என்ன, இப்போ வெளிப்படையாக தெரிந்து போயிடுச்சு பிசாசினுடைய தந்திரம். அவன் எப்படி வருவான், எப்படி பேசுவான், எப்படி உன்னை தேவனை விட்டு பிரித்து கொண்டு போகும்படி அவன் செய்வான் என்கிறதான அந்த தந்திரத்தை நாம் என்ன பண்ணிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தது, நம்ம என்ன சொல்றோம், உடனே பிசாசு தான் இதற்கு காரணம் நம்ம சொல்லுவோம். ஆனா வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 2:11 என்னவா, ஹல்லேலூயா, சாத்தானாலே நாம் என்ன பண்ணலாம், மோசம் போகாதபடிக்கு அப்படியாக அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். யாரு? பவுல் எழுதுகிறான் என்ன, சாத்தான் எப்பொழுதும் மோசம் போக்குகிறவன். அவனுடைய தந்திரங்களை நாம் என்ன பண்ணி இருக்கிறோம், அறிந்து இருக்கிறோம். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், அவன் தந்திரத்தில் இருந்து நாம் எப்படி பண்ணணும்,
தன்னை காத்து கொள்ளும்படி நம்ம என்ன பண்ணணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அதைத்தான் அவங்க அங்க எழுதுகிறதை பார்க்கிறோம். முதல்ல தெரிஞ்சு போச்சு, வேதம் வெளிப்படுத்தி என்ன, சாத்தான் இப்படிதான் வருவான், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தான் அவன் பேசுவான். ஹல்லேலூயா. அவன் அவங்களோடு கூட இருந்தான், அதே தோட்டத்துல இருந்தவன் தான். அவன் வந்து யாரிடத்துல வந்தான்? பிசாசு எப்படி பயன்படுத்துறான் பாருங்க. ஹல்லேலூயா. ஏன் அவன் நேரம் வந்து ஆதாம் இடத்துல கேட்டு இருக்கலாம் அல்லவா? ஆனால் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அவன் ஸ்திரீயை அவன் அறிந்திருந்தபடியினாலே உடனே ரகசியமா வந்து அவளிடத்துலதான் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போ தந்திரமாய் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பிசாசு அறிந்திருந்தபடியினாலதான் அப்படியாகவே அவன் போய் பேசுகிறதை வேதாகம் வெளிப்படுத்துகிறது. இந்த 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யாரால? சமத்தானாலே ஏவாள் ஆதாம் மோசம் போயிட்டாங்க. இப்ப நீங்களும் நான் என்ன பண்ணக்கூடாது? சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி எழுதினேன், அப்படி செய்தேன். அவனுடைய சாத்தானுடைய தந்திரங்கள் போதும், நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப இன்னும் சாத்தானுடைய காரியம் இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்குது? நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப ஆண்டவர் படைத்தார், மனுஷனை உண்டாக்குகிறதான வேலையில், படைத்ததான வேலையில ஆண்டவர் எப்படியாக படைச்சாரா? ஹல்லேலூயா. மண்ணினாலே என்று பார்க்கிறோம். அழகாக எழுதப்பட்ட 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 7ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவன் ஜீவாத்மாவாக மாறினான். அப்போ தம்முடைய சாயல், நமது சாயல், நமது ரூபம், அவருடைய சுவாசம் எல்லாமே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாமே கர்த்தருடையது. ஒன்னே ஒண்ணுதான் இல்ல, அது என்னன்னா மண்ணு. அந்த மண்ணை எடுத்து செய்துட்டு அது செய்யும் போதெல்லாம் தன்னுடைய சாயலை பார்த்து பார்த்து என்ன பண்றோம்? அவர் செய்கிற அதிசயங்களை என்ன பண்ண முடியாதா? எண்ணவே முடியாது. அற்புதங்களை செய்யவே முடியாது. ஒவ்வொரு மனுஷனுடைய உடலிலே காணப்படுகிறதான அநேக ஆயிரம் உறுப்புகள் எப்படியாக செயல்படுகிறது என்பதை ஆராய்ச்சி பண்ண இன்னும் முடியல. அவருடைய மனநிலையை அறிந்து கொள்ள முடியல. எவ்வளவு கம்ப்யூட்டர் வந்தது, என்னென்னவோ காரியங்கள் வந்தது. அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதான குணாதிசயங்களை அறிந்து கொள்ள யாரால முடியுமா? வியாதி அறிந்து கொள்ள முடியும், பலவீனமா இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த பலவீனப்பட்ட இருதயத்திற்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை எந்த விஞ்ஞானத்தினாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று. அதை ஆராய்ந்து அறிந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒருவர் யாருன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒவ்வொரு இருதயத்தினுடைய நினைவுகளை டாக்டரால் அறிந்து கொள்ள முடியாது, கம்ப்யூட்டரால் அறிந்து கொள்ள முடியாது. உன்னையும் என்னையும் படைத்து பார்த்து பார்த்து படைத்து உண்டாக்கின கர்த்தராலே அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் என்ன நினைக்கிறே என்கிறதை அறிந்து நீ சொல்றதுக்கு முன்னாலே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம், பிரதியுத்தரம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அந்த உலகத்தில் தந்திரம் இருந்துகிட்டு தான் இருக்கும், பிசாசின் கிரி இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பின்பு கூட அவர் சொன்னதான காரியம் என்ன? அநேக காரியங்களிலே ஒன்று, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப அந்த கிரியை என்று சொல்லும் போது அவருடைய தந்திரங்களை அழிக்கும்படி, அவருடைய தந்திரங்களை வெளிப்படுத்தி நீ உணர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். பிரசங்க அழகாக எழுதுகிறான் பாருங்க. 7ஆம் அதிகாரத்துல பாருங்க, அழகாக இருக்குது. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது. 28ஆம் வசனம் பாருங்க. அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. அவன் பெரிய ஞானிதான், எல்லாத்தையும் ஞானத்தினால அறிந்து கொள்ள தேவன் அவனுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒன்றை அவன் குறித்து அவன் சொல்லுகிறான், என்ன? இன்னும் ஒன்றை அறிய நான் விரும்புகிறேன், ஆனா என்னால என்ன பண்ண முடியல, அதை கண்டுபிடிக்கவே முடியல. என்னவா? 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன்.
ஒரு ஆம்பளையை பார்த்தேன். 1000 பேர் இருக்கிறாங்க. அந்த 1000 பேர்ல ஒருத்தனை என்னால பார்க்க முடியுது. நீங்க எல்லாம் தப்பா நினைச்சு கொள்ள கூடாது. ஆனா இவர்கள் எல்லாருக்குள்ளும் என்னவா ஒரு ஸ்திரியை நான் என்ன பண்ண முடியல, காணவில்லை. 1000 பேருக்குள்ள ஒருத்தன் ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆனா அதே 1000 பேருக்குள்ள ஒரு ஸ்திரியை என்னால பார்க்கவே முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இந்த 1000 பேர்ல ஒருத்தன் தந்திரம் இல்லாதவன், தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், தேவன் தன்னுடைய சாயலாய் படைத்ததான அந்த மனுஷனுக்குள்ளதான சுபாவம் அவனுக்குள்ளே பார்க்க முடிஞ்சது. ஆனா தந்திரத்தினாலே ஏமாற்றப்பட்டதான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டதான அந்த காரியம் என்ன, ஒருத்தர் கூட என்னால பார்க்கவே முடியல. என் நண்பன் என்னோடு கூட நாங்க எல்லாம் ஒன்னா வேட்டைக்கு போறவங்க. ஒரு நாள் நான் அவன் வீட்டுல வருதான அந்த சூழ்நிலையில அவன் மனைவி கேட்டான், நீ எங்க போன அப்படின்னு சொல்லி. நான் காலையில வந்தனே, எங்க போனேன்? எங்க அம்மா வீட்டுல இருந்தேன். யாரோட கூட இருந்தேன்? எங்க அத்தை பிள்ளைங்க எல்லாம் வெறும் பெண்கள் மட்டும்தான். எல்லாம் நாங்க ஒரு 7 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு. அப்ப அவன் என்ன பார்த்து சொன்னான், என்ன எந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. அவன் சொன்ன பாருங்க, தன் மனைவி தான், தன்னை சார்ந்தவர்கள் தான். ஆனா அவனிடத்துல வந்தது என்ன, இத்தனை பேர் கூடி என்ன பண்ணிருக்காங்க, காலையில இருந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா எந்த குடும்பத்திற்கு இவங்க ஓட வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. அது சாயந்தரமா தான் தெரியும். பாருங்க என்ன அவன் சொல்லுவான், 10 குடிமைகள் சேர்ந்ததுன்னா ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணிடும். ஒரு கிராப், அவன் வார்த்தையில் அவன் சொல்றான், கிராப் அவன் ஆம்பள, அவன் 10 பேர் சேர்ந்தா ஒரு குடும்பத்தினுடைய விளக்க எரிய வைப்பான். பாருங்க, ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை பற்றி தெரியாதவர்கள், அவர்கள் கூட இந்த காரியத்தை எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதான் பிரசங்கி சொல்றான். 1000 பேர்ல ஒரு மனுஷனை நான் பார்த்தேன். அதே 1000 பேருக்குள்ள ஒரு மனுஷன் என்னால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அப்ப மனுஷனை வேறு விதமாக, அது மனுஷனை வேறு விதமாக ஆண்டவர் படைச்சட்டை எழுதல. அல்லேலூயா. உருவாக்குவதற்கு முன்னமே, அவனை தெரிந்து கொள்ளுவதற்கு முன்னமே அவனுக்குள்ளே இருந்துதான் என்ன பண்ண, ஸ்திரியை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அதுதான் உண்மை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் அடுத்த வசனம் சொல்றான் 29, இதோ பிரசங்கி சொல்ற என்ன, இதோ தேவன் மனுஷனை எப்படியா படைச்சாராம், செம்மையானவனாக, ஒரு குறையும் இல்லாமல், ஒரு பிரச்சனை இல்லாமல், அவன் மனதளவிலே சரீரத்திலே முழுவதுமாக எப்படிப்பட்டவனாய் ஆண்டவர் உருவாக்கினார் சொன்னா, நமது சாயலா, நமது ரூபம் சொன்னார் பாரு. அதில் எந்த விதமான குறைபாடுகளையும் நாம் என்ன பண்ண முடியாது, காண முடியாது. ஆனால் இங்கே பார்க்கிறோம் என்ன, அவன் பிரசங்கி ஆராய்ந்து அறிந்ததை ஆவியானவர் அவன் மூலமாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதோ தேவன் மனுஷனை செவ்வையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ, அல்லேலூயா, உண்டாக்கினதான ஆண்டவர் அதுக்கு காரணம் இல்ல, உண்டாக்கப்பட்ட அந்த மனுஷனை குறித்து சொல்லுது. அவர்களோ என்ன பண்ணிட்டாங்களாம், அநேக உபாய தந்திரங்களை கற்றுக்கொண்டார்கள், இல்ல தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் என்ன பண்ணான்னு பார்க்கிறேன், கண்டேன். ஒரு மனுஷனை செவ்வையா படைச்சன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஆனா செவ்வையாய் படைக்கப்பட்ட மனுஷன் இப்ப எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்னு சொன்னா, அநேக உபாய தந்திரங்களை கொண்ட ஒரு மனுஷனா இருக்கிறான் தூரத்தில். ஆண்டவர் சொன்னார் என்ன, அவங்க எப்படி இருக்கிறாங்க, உதட்டினாலே என்னை கனப்படுத்துகிறார்கள், ஆராதிக்கிறாங்க, கண்ணை போடுறாங்க, குதிக்கிறாங்க, போறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறது என்ன, அவர்களுடைய இருதயமோ என்னை விட்டு எங்க இருக்குது, தூரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை விட்டு தூரம் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? இந்த உபாய தந்திரம் என்கிறதான காரியம் இன்னும் மனுஷனுக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிறபடியினாலதான். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆதியாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கும் போது இங்க அழகாக எழுதப்பட்டதான காரியம் என்ன, ஈசாக்கு அழகாக சொல்லுவான். ஈசாக்கு ஏசாவின் இடத்திலே அவன் பேசுவான்.
அவன் பேசும்போது அவன் அழகா சொல்லுவான் என்னட்டு, உன்னுடைய சகோதரன் என்ன பண்ணுவான், தந்திரமாய் வந்து, ஹல்லேலூயா, தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை, ஆதியாகமம் 27 அதிகாரம் 35 வசனத்தை எடுத்து டக்குன்னு வாசிங்க. ஆதியாகமம் 27 அதிகாரம். அதற்கு அவர், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து, பாரு ஈசாக்கு சொல்றான் என்ன, உன் சகோதரன் எப்படி வந்தானா, தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் என்றான். என்னவா, தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். உபாய தந்திரங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த தந்திரம் என்கிறதான காரியம் இங்க பார்க்கும்போது என்ன, அவனை குறித்து, தன் தகப்பனை குறித்து அறிந்ததான தாய் அவதான் ஆலோசனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தந்திரமாய் அவன் இடத்திலே போய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி ஒரு ஆலோசனை, தந்திரமாய் போவதற்கு ஒரு ஆலோசனை என்ன, உன் தகப்பனுடைய குணாதிசயம் இதுதான். ஹல்லேலூயா. இப்போ அவனுடைய சகோதரன் போயிருக்கிறான். அவன் திரும்பி வருவதற்குள்ளே, அவன் திரும்பி வந்து அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக ஹல்லேலூயா வேஷம் போடுகிறதான ஒரு காரியத்தை தன் மகனுக்கு சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ அது நடந்துட்டு தான் இருக்குது உலகத்துல. இல்ல நம்ம சொல்லவே முடியாது. 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா சில காரியங்கள் நிமித்தம் என்ன பண்றாங்க, இப்படியாக அந்த ஆவி இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது, அந்த தந்திரம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. எப்படியா, அவனை போல அவன் எப்படி எப்படி இருப்பானோ அவனுடைய சகோதரன் அப்படியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தன்னுடைய நல்ல புருஷனிடத்திலே தந்திரமாய் அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆலோசனை. அது கேட்கிற என்ன, எதை பயன்படுத்துறான்னு சொன்னா அவனுடைய பலவீனத்தை. ஹல்லேலூயா. அவனுக்கு நல்ல கண்ணு தெரிஞ்சிருந்தா இவனால ஏமாத்த முடிஞ்சிருக்குமா, முடிஞ்சிருக்காது. அவன் கண்ணு சரியா தெரியாததுனால அடையாளத்தை அவன் புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அந்த காரியத்தை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தந்திரமாய் அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். அப்ப கூட அவன் பேசலாம். சரீரம் பார்த்தாக்கா ஏசா மாதிரி இருக்குது, குரல் பார்த்தா எப்படி இருக்கு, யாக்கோபு மாதிரி இருக்கு. அப்பயாவது கொஞ்சம் தெளிவா இருக்க கூடாது. இவ்வளவு சீக்கிரமா சொல்லி இவ்வளவு சீக்கிரத்துல என்ன பண்ணிட்டான், வேட்டைக்கு போய் கொண்டு வர எதையுமே யோசிக்கல. அவனுடைய யோசனை எல்லாமே நாக்குக்கு ருசியா கிடைச்சா போதும், எவன் வந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணிடுவான். அவனுடைய தேவை அறிந்து அதை செயல்படுத்தும் போது யார் வந்து தலையை நீட்டினாலும் தலையை பார்த்துட்டு சந்தேகம் வந்தா கூட பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஏசா திரும்பி வந்து தன் தகப்பனிடத்திலே கெஞ்சும் போது அவன் சொல்லுகிறான் என்ன, உன் சகோதரன் தந்திரமாய் வந்து, அவன வந்தான். நல்ல யோசனை பண்ணிப்பாரு. அவன் வரல, அவன் அமைதியா தான் இருந்தான். அவனுக்கு ஆசீர்வாதத்தை கேட்டானா இல்ல. அன்றைக்கு ஹல்லேலூயா ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வஞ்சனையிலே விழுந்து போனது யாருன்னு சொன்னா மனுக்குலமே விழுந்து போனது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த குடும்பத்திலே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தும்படி யார் அதற்கு காரணமா இருக்கிறாங்கன்னு சொன்னா ஆசீர்வதித்தானே அவன் ஈசாக்கு அல்ல, அவன் கிடையாது, யாக்கோபும் கிடையாது, ஏசாவும் கிடையாது. அதுக்கு யார் காரணம் சொன்னா ரெபெக்காள் தான். ரெபெக்காள் தான். இப்படிப்பட்ட ஆலோசனை, ஹல்லேலூயா, தவறான ஒரு ஆலோசனை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி உடனே கொட்டிச்சு அவனுக்கு ஆசீர்வாதம். 20 வருடங்கள் போய் என்ன பண்ணான், வேற பயந்து ஓடலாம். ஆசீர்வாதம் கிடைச்சது. திரும்பி அவனால தைரியமா வர முடிஞ்சதா இல்ல. இவன் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொண்டாலும் கூட ஏசா ஆசீர்வாதமா இல்லாத இல்ல, அவனை காட்டில் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா தான் இருந்தான். ஏன், அவனுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததியின் வழியில வந்த இவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இவன் ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டா ஏசா பிச்சைக்காரனவா இருக்க போறான்? இல்லை இல்லை, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் இவனை காட்டிலவனை ஆசீர்வாதமாக ஒரு படை உள்ளவனாக ஆண்டவர் தேவன் அவனை வைத்திருந்தார். இவன் ஆடு மாடு தான் ஓட்டிட்டு வந்தான், பொண்டாட்டிகளை தான் ஓட்டிட்டு வந்தான்.
ஆனா அவன் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. அவனுக்கு மனைவி இருந்தது, பிள்ளைகள் இருந்தாங்க, கூடவே என்ன இருந்தது? அவனுக்கு ஒரு படையே இருந்தது. ஹல்லேலூயா. என்னை கொண்டு போடுவானே. ஆனா அவனுக்கு இருந்ததான குணாதிசயம் இவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனா வேதம் சொல்லுகிறது எல்லாரையும் ஆண்டவர் படைத்தார். எப்படி? செவ்வையானவனாக, எந்த விதமான குறைபாடு சொல்ல முடியாத ஒரு மனுஷனாக ஆண்டவர் தமது சாயல், தமது ரூபம், தமது சுவாசம் எல்லாவற்றையும் தந்து ஆண்டவர் அவனை உருவாக்கினது உண்மைதான். அநேக உபாய தந்திரங்கள் எதன் மூலம் வந்ததுன்னா கீழ்ப்படியாமையினாலே வந்ததுதான் உண்மை. இன்னொரு இடத்தை குறித்து பார்க்கும் போது பாருங்க, அதே யோசுவா 9ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையெங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியருமாகிய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது என்ன கேள்விப்பட்டாங்க? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணம், மோசேயுடைய பிரமாணத்தை குறித்து அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். அதன் பிறகு நடக்கிறதான காரியம் இது. அவங்க என்ன பண்ணாங்களா? ஒருமனப்பட்டு இவ்வளவு பேர் என்ன செய்தாங்க? ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டாங்க. எதுக்கு? யோசுவாவுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாக ஒன்று கூடி என்ன பண்றாங்களா? அடுத்த வசனம் பாருங்க, அழகா சொல்லுது. என்னவா? எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது, எரிகோ பட்டணம் எரிஞ்சு நாசமா போச்சு, ஆயி பட்டணத்தை பிடிச்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது. இவனை எதிர்த்து நம்மளால போரிட முடியுமா? சண்டையிட முடியுமா? இப்படிலாம் செய்துட்டு வந்து இருக்கிறாங்க, நாம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்றாங்க. பாருங்க, என்னவா? ஒரு தந்திரமான யோசனை பண்ணி, என்னவா பாருங்க, என்னவா? தந்திரமான யோசனை பண்ணி, ஹல்லேலூயா, ஏன்னா தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து பாருங்க, இங்கேயா ஒரு வேஷம் போடுறாங்க. எப்படி வேஷம் போடுறாங்க? ஸ்தானாதிபதிகளை போல. அங்க எல்லாம் அங்க சொல்லப்பட்டதான காரியம், பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் புத்தலுமான பழைய திராட்சை ரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேல் வைத்து, என்னவா, பழுது பார்க்கப்பட்டு பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களிலே போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போக அப்பங்கள் எல்லாம் உலர்ந்து போய் பூசணம் பூத்ததா. இதெல்லாம் அவங்க கையில எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் ஏன் எடுத்துட்டு போனோம்? ஆனா அந்த வசனத்தினுடைய தொடக்கத்தில் எங்க நாம பார்க்கிறோம், என்ன? தந்திரமான ஒரு யோசனை. ஹல்லேலூயா. ஒரு வேஷம் போடுறதுக்கு என்ன ஒரு தந்திரம் அவசியம். வேஷம் போட்டு ஏமாத்தலாம் நினைக்கிறவனுக்கு ஒரு காரணம் வேணும். அது எதெல்லாம் செய்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்கன்றதுக்கு இங்க அழகாக எழுதப்பட்டதான காரியம் வேணுமா? அவர்கள் ஒன்று கூடி ஒருமனப்பட்டவர்களா என்ன பண்ணாங்க? தந்திரமான ஒரு யோசனை. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் நீ என்ன யோசனை பண்ணு? நீ என்னதான் வேஷம் போடு, எப்படி வேணாலும் செய். அவன் நம்மளை இந்த பட்டணத்தை போல அழித்து போட கூடாதபடிக்கு நாம் என்ன பண்ணணும்? அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணணும். ஏன்? அவன் தேவனுடைய பிள்ளைகள், அவங்க தேவனுக்கு பயப்படுகிறவங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுறவன் எப்பவுமே தேவனோடு கூட இருக்கிறவன் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு அவர்கள் அறிந்திருந்தபடியினாலே இவர்களை சாகடிக்க கூடாதபடிக்கு, பட்டயத்தினாலே வெட்டி போடாதபடிக்கு நாம என்ன செய்யலாம்? தந்திரமா இப்படி எல்லாம் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை நம்ம செய்து கொள்ளுவோம். இதுதான் உங்களுடைய நோக்கம். அவங்களோடு யுத்தம் பண்ணணும். அதே சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்? அவங்களிடத்துல நம்ம அழிந்து போக கூடாது. இதனுடைய நோக்கத்தோடு கூட அவங்க என்ன பண்றாங்க? போய் ஒரு உடன்படிக்கை பண்ணும்படி போறாங்க. ஆனா யோசுவா என்ன பண்றான்?
உடன்படிக்கை பண்றான். அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவன் உடன்படிக்கை பண்றான். உடன்படிக்கை பண்ணின பின்பு அவங்களோடு கூட வசிக்கிறதான ஜனங்கள் என்று அறிந்த பின்பு ஹல்லேலூயா தெரிஞ்சு போச்சு அவனுக்கு இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு. அப்ப மத்தவங்க இவங்க ஆட்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல. அப்போது சகல பிரபுக்களும் 19 சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொட கூடாது. அவன் ஏமாத்த வந்திருக்கிறான், தந்திரமா வந்திருக்கிறான், இவர்களுக்கு விரோதமா வந்திருக்கிறான். ஆனா நாம என்ன பண்ணி இருக்கிறோம்? தேவன் பேரில் நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். நான் அவங்களோட கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். ஆனா அந்த உடன்படிக்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மீறக்கூடாது. ஹல்லேலூயா. கடந்த வருடம் எத்தனை பேர் நீங்க உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீங்க? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பண்ணி இருப்பீங்க உடன்படிக்கை? ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன? இப்படிப்பட்டதான தேவனுக்கு முன்பதாக உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் அந்த உடன்படிக்கை காத்து கொள்ளாமல் மீறும் போது அவன் சொல்றான், தேவனுடைய கோபாக்கினை வரும், சமாதானம் வரும் நம்ம நினைச்சுக்கிட்டு என்னென்னவோ செய்வோம். இல்ல இல்ல, என்றைக்கு தேவனுக்குள்ளே ஒரு பொருத்தனை செய்து அந்த பொருத்தனையை நாம் விட்டு விடுவோம், ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிறதான காரியம் கோபாக்கினையை தவிர ஆசீர்வாதம் கிடையாது. அதைத்தான் அந்த அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறான். நாம என்ன பண்ணிட்டோம்? உடன்படிக்கை பண்ணிட்டோம். ஆனா என்ன பண்ணக்கூடாது? அந்த உடன்படிக்கையை மீறக்கூடாது. அப்படி மீறினா என்ன நடக்கும்? அதே 20ஆம் வசனம் பாருங்க. கடும் கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணை நிமித்தம் நாம் அவர்களை உயிரோட வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். இவன் வேற விதமா நினைச்சு வந்தான். ஆனா அங்க நடக்கிற காரியம் என்ன? அவன் சொல்ற, இவங்க வந்தவங்க எல்லாரையும் புடிச்சிட்டாங்க. என்ன இனி இவங்க என்ன பண்ணணும்? நமக்கு இவங்க எப்படியா இருக்கணும்? வேலைக்காரரா இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு வேலை செய்கிறவங்களா இருக்கணும். அவங்க என்ன வேலை செய்யணும்னு சொன்னா, இவங்க யாரு? இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு சூழ்நிலையில உடன்படிக்கை அதை ஏற்படுத்தணும்னு வந்தவங்க எல்லாம் யாருன்னு அவன் சொல்லும் போது சொல்ல 23ல, இப்போது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், உனக்கு விரோதமாய் தந்திரமாய் யார் எழும்பினாலும், உன்னை வஞ்சகத்தோடு கூட யார் எழும்பி இப்படியாக உனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, நீ தேவனுக்கு உண்மையாக உத்தமமாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு உண்மையுள்ள ஒரு புருஷனாய் நீ இருப்பாயானால் அல்லது ஸ்திரியாய் இருப்பாயானால், வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யாருன்னு வேதம் சொல்லுது? சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. நீ சாப விட வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஒரு மனுஷனை சபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன? உடன்படிக்கையை தவறாக பயன்படுத்தி இவர்களை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எப்படியாக வந்தாங்கன்னு சொன்னா, ஹல்லேலூயா, வேஷம் மாறி தந்திரமாக வந்தவர்கள் என்னவா ஆனார்கள் என்று அவன் சொல்றான், அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக. ஹல்லேலூயா. அவங்க இனி என்ன? சாபத்துக்கு உட்பட்டவர்கள். இவங்க நினைச்சாங்க, இறங்கினாங்க, அவனுடைய வஸ்திரத்தை பார்க்கறான், செருப்பை பார்க்கறான், அவனுடைய அதாவது சாப்பாடு அதை அடைய பார்க்கறான், பூசணம் பூத்து காஞ்சி போய் இருக்குது, இது எல்லாத்தையும் பார்க்கறாங்க. அதை பார்த்ததான வேலையில இரக்கம், தேவனுடைய இரக்கம் யோசுவாவுக்குள்ளே இருந்தபடியினாலே, அவன் இறக்கப்பட்டதினாலே உடன்படிக்கை அங்கே நடக்கிறது. ஆனால் அவர்கள் யார் என்று அறிந்த பின்பு அவன் சொல்ற, ஹல்லேலூயா, அவங்க மேல நம்ம கை போடக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த சாபத்து தீட்டான காரியத்தை நீ செய்யக்கூடாது. அந்த சபிக்கப்பட்டவர்களை என்ன பண்ணக்கூடாது? ஒன்று செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்கள் எப்படி என் தேவனுடைய ஆலயத்துக்கு எந்த உடன்படிக்கை தவறாக ஏற்படுத்தி வந்தாங்களோ, என்ன தந்திரமான யோசனை செஞ்சாங்களோ, இப்ப என்னவா எந்த தேவனுக்கு விரோதமாய் எழுப்பினாங்களோ அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களாகவோ தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் என்னவா உங்களை விட்டு நீங்க மாட்டாது. அவர் சொல்றான், என்னை இப்படியாக வஞ்சித்த இல்லை, இப்படியாக என்னை ஏமாத்தின இல்லை.
ஹல்லேலூயா. ஆனா தெரியாது நீ நினைக்கிறியா? எங்களோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. எங்களை நடத்துகிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய சமூகத்துல தான் நாங்க இருக்கிறோம். அவருடைய நடத்துதலுக்குள்ளாக தான் நாங்க இருக்கிறோம். ஒருவேளை ஆயிப்பட்டணத்தை நாங்க ஜெயிச்சிருக்கலாம், எரிகாவை நாங்க ஜெயிச்சிருக்கலாம். இது எல்லாமே தேவனுடைய கரம் செய்தது. அது அவங்க உணராமல் என்ன பண்ணிட்டான்? இப்பொழுது தேவன் அவர்களோடு கூட இருந்தபடியினாலே இவர்களுக்கு விரோதமாய் தந்திரமாய் வந்தவர்கள் என்னவா மாறினாங்க? சபிக்கப்பட்டவர்களாகவும் வேலைக்காரர்களாகவும் மாறுகிறதை வேதாகம் வெளிப்படுத்துகிறது. உனக்கு விரோதமாய் எழும்புறானா? நீ அதை பத்தி கவலையே படாத. உனக்கு விரோதமாய் அவன் தீங்கு நினைக்கிறாங்களா? அதை குறித்து நீ கவலையே படாத. ஏன்? உன்னை அழைத்த தேவன் உன் மீது தன்னுடைய கண்களை நோக்கமாக வைத்திருக்கிறதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக தந்திரமான ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு உலகத்தான் நினைப்பான். ஆனா நீங்க என்ன நினைக்க கூடாது? இப்படிப்பட்ட காரியம் ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த சந்ததியிலே நடந்ததான காரியம் நம் வீட்டிற்குள்ளே நடக்க கூடாது. அதுதான் உண்மை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடியதான ஒரு காரியம், ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு காரியம். தந்திரமான ஆலோசனை, தந்திரமான யோசனை. இது என்னவா? ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை உனக்கு எனக்கு வைக்கவில்லை. இப்போ தெரியாம இருந்து நடந்ததான காரியங்கள் வேற. ஆனா பவுல் எழுதும்போது சொல்றார், அந்த பிசாசனுடைய உன்னை வஞ்சிக்க கூடாதபடிக்கு, உன்னை காத்து கொள்ளும்படி, அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? ஏற்கனவே கொடுத்துட்டார். இனி பிசாசு வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? தந்திரமா நமக்குள்ளே நுழைய முடியாது. அதற்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் அதை தான் சொல்றார். பிசாசுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? எதிர்த்து நிக்கணும். எதிர்த்து நிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போகணும். அவன் தந்திரங்கள்லாம் தெரியும். அவன் தந்திரங்களை நீ அறிந்திருக்கிற. எப்படி? எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்து கொண்டு இருந்தாலும் கூட, தந்திரமான காரியங்கள் அநேக நடந்து கொண்டு இருந்தாலும் கூட, வேதம் சொல்லுகிறது, உனக்குள்ளே அபிஷேகம் ஒன்று உண்டு என்பதை நீ மறந்து போய்விடாது. ஹல்லேலூயா. ஒருவனுக்குள் அபிஷேகம் இருக்குமேயானால், தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு சகலவற்றையும் குறித்து அந்த அபிஷேகம் உன்னை போதித்து நடத்தும் என்பது ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. அது உன்னை நடத்தணும். நீ நடத்துறது கிடையாது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுவான், என்ன ஆலோசனை. முதலாவது என்ன? அவன் ஆரம்பிக்கும் போது துன்மார்க்கருடைய ஆலோசனை. பெயர் எழுதப்பட்டவர்கள் எப்படி? துன்மார்க்கர் என்று பெயர் எழுத கூடாது. அந்த ஆலோசனை கேட்கிறோம், துன்மார்க்கன் தான் மாறுவான். இந்த கூட்டம் எல்லாம் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு இயேசு, அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆலோசனை பண்ணி தந்திரமாய் வந்ததான வேலையில எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். முன்கூட்டியே சொல்லலாம், முன்கூட்டியே எச்சரிப்பு பண்ணி இருக்கலாம். ஆண்டவர் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தார். ஏன்? இவனுடைய ஆலயத்துக்கு என்ன வேணும்? ஆள் தேவை, பணிவிடைக்காரர்கள் தேவை. ஹல்லேலூயா. தந்திரமாய் வந்து சபிக்கப்பட்டவனே ஆண்டவர் எங்க கொண்டு வந்தாரு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வேலை என்ன? விறகு வெட்டணும். ஆலயத்துக்கு எதுக்கு விறகு வெட்டணும்? ஹல்லேலூயா. நாம தான் சாப்பாடுலாம் செய்யறோம், விறகு கிடையாது, கேஸ். ஆனா அங்க பாக்குறோம் என்ன? ஆலயத்திற்கு விறகு வெட்டும்படி, தண்ணீர் கொண்டு வரும்படி. அவர்கள் எப்படி? வேலைக்காரர்களாக, சபிக்கப்பட்டவர்களாக ஹல்லேலூயா வந்ததான அந்த தந்திரம் என்கிறதான சாபத்தில் இருந்து அவர்களை விடுவிக்கும்படி தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அது தேவனுடைய தீர்மானியே முன்னாலே எழுதப்பட்டதான காரியம். அவன் பேர் எழுதப்பட்டது. ஆனால் ஆலோசனை நிமித்தம் இப்ப பேர் என்ன? சபிக்கப்பட்டவர்கள் அவங்க. ஆனா அந்த சாபம் நீங்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு இடம் எங்க இருக்குது? ஒரே ஒரு வழி எதுன்னு சொன்னா, எரிகோ பட்டணத்திற்குள்ளே சபிக்கப்பட்டதான எந்த காரியமாய் இருந்தாலும், பொன் வெள்ளி எதுவாய் இருந்தாலும், அது உன் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, அல்லது உன் கூடாரத்துக்குள்ளே போகக்கூடாது. ஏன்? எல்லாமே சாபம், சபிக்கப்பட்டதான காரியங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ற என்ன?
பொன் வெள்ளி எதுவாக இருந்தாலும் உன் கூடாரத்துக்குள்ள எடுத்துக்கொண்டு போக கூடாது. நீ எங்க கொண்டு வரணுமா? ஆலயத்திலே கொண்டு வந்து வைக்க வேண்டும். அப்ப சபிக்கப்பட்டதான அந்த பொன் வெள்ளி எல்லாமே தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வருகிறதான வேளையில அந்த சாபம் நீங்கி அது எப்படிப்பட்டதாய் மாறுகிறது? பரிசுத்தமாக்கப்பட்டதாய் மாறுகிறது தான் வேதாகம் வெளிப்படுத்துகிறது. இப்ப இவங்க ஒரு தந்திரமான ஒரு ஆலோசனை செய்து அந்த ஆலோசனையை நிறைவேற்ற இவர்கள் பல வழிகளிலே யோசனை பண்ணி ஏமாற்றும்படி வந்தவர்களை சொன்ன இவர்கள் எல்லாமே சபிக்கப்பட்டவர்கள். அப்ப சாபத்துக்கு உட்பட்டவர்கள் எப்படி உள்ள சேர்க்க முடியும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சபிக்கப்பட்டவன் என்ன பண்ணணும்? வெளியே வச்சுதான் வேலை வாங்கி என்ன பண்ணணும்? எல்லாமே அவன் தொடர்ந்து எல்லாமே சாபமா இருக்கும் தான் வேதம் சொல்லுது. ஒருத்தர் தீட்டு உள்ளவன் போய் எதை தொட்டாலும் அது தீட்டாக மாறிவிடும். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஆனா சபிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து மரத்தை வெட்டின்னு வந்து ஆலயத்துக்கு கொடுத்தா அது எப்படி இருக்கும்? அது சாபமா தானே இருக்கும். ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், என்ன? சாபம் சபிக்கப்பட்டதான காரியங்கள் ஒரு மாற்றத்துக்குள்ளே அவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லும் போது அவன் அந்த வேலைக்கு அவனை அதாவது நிர்பந்திக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் உண்மை. நீ என்ன பண்ணணும்? உன் சாபம் நீங்கணும். உன் சாபம் நீங்கும், உண்மைதான். ஆனா உன் ஊழியம் என்ன பண்ணது? நீங்கவே நீங்காது. ஹல்லேலூயா. உன் சந்ததி போச்சுன்னா அடுத்த சந்ததி வந்தாலும் அதே மரம் தான் வெட்டணும், அதே தண்ணி தான் கொண்டு வரணும். ஏன் அவன் சொல்லிட்டா என்ன? இந்த ஊழியம் என்ன பண்ணது? ஓய்ந்தே போகாது. இது உன்னை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நன்மை கிருபை வரும் சொல்ற மாதிரி நீ செய்த காரியத்தின் நிமித்தம் அவனை பரிசுத்தமாக்கப்பட்டவனாக மாறினாலும் கூட இந்த ஊழியமானது மாற்றப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தேவன் எப்படியாய் பார்த்து பார்த்து உருவாக்கினதான மனுஷனுடைய நிலை எப்படி ஆச்சுன்னு சொன்னா, ஒரே ஒரு தந்திரத்தின் நிமித்தம் வேஷம் போட்டு ஹல்லேலூயா எப்படிலாம் ஏமாத்தணும், எப்படிலாம் ஏமாத்தனா அவன் விழுந்து போவான். இதெல்லாம் இப்ப மனுஷர்கள் செய்யக்கூடியதான காரியங்கள் தான். ஒருத்தர் கடன் கேட்க போவான். ஆனா கடன் கேட்கறதுக்கு முன்ன என்ன பண்ணுவான்? யோசனை பண்ணிக்கிட்டே தான் போவான். எதை சொல்லி கேட்கலாம், எதை சொன்னா அவன் கொடுப்பான், எப்படி சொன்னா அவன் கொடுப்பான். இவன் என்ன செய்வான்? யோசித்துக்கிட்டே போவான். அது கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா இங்க யோசனை பண்ணும் போது நல்லதான் போவான். கிட்ட போன பிறகு முகம் மாறிடும், அவன் நடை மாறிடும், எல்லாமே மாறிடும். அவன் இறங்கும்படி கேட்க எப்ப யார்கிட்ட போய் கேட்கிறானோ அவன் மனது இறங்கும்படி அவன் என்ன பண்றான்? இப்படியாக ஒரு நாடகம். ஹல்லேலூயா. அப்ப தைரியம் சொல்லுவான். தூரத்தில் இருக்கும்போது நல்லதான், கிட்ட நெருங்க 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 அவங்க எல்லாமே மாறி போகுது. சிலருடைய ஆசீர்வாதம் கூட அப்படிதான். ஆசீர்வாதத்திற்கு போராடுகிறதான சூழ்நிலையில ஆண்டவரை தேடி ஓடி வருவாங்க. ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும் போது அல்லது கொடுத்து கொண்டு இருக்கும் போது சற்று தூரமாகிட்டே போவார்கள். அதுதான் நடக்கிறதான காரியம். ஆனால் இங்கே பார்க்கிறோம் என்ன? பிரசங்கி சொல்லுவான், அவர்கள் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். நாம பிழைக்கணும், இந்த உலகத்துல வாழணும். அது எப்படின்னா தந்திரமா தான் செய்யணும், தந்திரமா தான் பேசணும், தந்திரமா தான் பார்க்கணும். எல்லாமே தந்திரம். ஹல்லேலூயா. அதுல எந்த விதமான வித்தியாசமே இல்லை. ஆனா ஆண்டவர் படைத்ததான அந்த படைப்பு ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன இருக்குதா? இல்ல. சாயலை இழந்தோம், மகிமையை இழந்தோம், இப்படி எல்லாவற்றையும் இழந்ததான நாம் இப்ப எப்படி இருக்கிறோம்னா உபாய தந்திரங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நித்தம் சிறு வயது தொடங்கி அவர் இருந்த என்ன பண்ண எப்படி இருக்குதா? பொல்லாததா இருக்கிறது. பெயரிடப்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டவரை தெரிந்து கொண்டார். பெயரிட போறாரு. ஆனா அந்த பூமியில பிறந்த பிறகு உன் நிலை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதா? பொல்லாததா இருக்கிறது என்பதை வேதாகம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வேதம் வெளிப்படுத்துகிறது உண்மை, அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறதுடைய நோக்கம் என்ன? தந்திரமாய் எந்த காரியத்தையும் செய்யலாம் என்று நீ யோசிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தந்திரமாய் யோசிக்கிற யோசனையை
இதோட விட்டுவிட வேண்டும். தந்திரமாய் பேசுவது, தந்திரமாய் நடப்பது, தந்திரமாய் நடிப்பது, ஹல்லேலூயா, எல்லாவற்றிற்கும் நீங்க என்ன பண்ணணும்? இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இன்னும் ஒரு சில நாட்கள், இன்னும் 3 நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். புது வருடத்திற்குள்ளாக நீ போகும்போது எப்படியா போகணும்? தேவனாலே முன் சொல்லப்பட்ட எழுதப்பட்ட உன்னுடைய பெயரின் படியே அதற்குள்ளே பிரவேசிக்கிறவனாய் நீ பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த பாடல் பாடின, உமக்கு ஏற்ற உகந்த பலியாக என்னை நான் என்ன பண்ற ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நீதான் என்னை நடத்த வேண்டும். தந்திரமாய் ஜெயிக்கலாம் சொல்லிட்டு வந்தான், தந்திரமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு வந்தான். வேஷம் மாறி வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் பட்ட கஷ்டங்களை பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை முறை ஏமாற்றப்பட்டான். இதோட என்னுடைய சம்பளத்தை எத்தனை முறை கூட்டின? 10 முறை இதோட என் சம்பளத்தை என்ன பண்ண? ஹல்லேலூயா. ஏமாத்தன. மாமனார்கிட்டே அவன் பேசுறான். ஹல்லேலூயா. இவனுடைய ஆசீர்வாதம் ஏமாத்தி வந்ததுதான். அதனால நீ என்ன பண்ணுவ? ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருப்ப என்பதை தேவன் அவன் மூலமாக நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய மூத்த மகனிடத்தில் சொல்றான், உன்னுடைய சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை, ஹல்லேலூயா, போய் கொஞ்ச நெஞ்ச பாடாப்பட்டான். அல்லது ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வதித்த பின்பு சமாதானத்தோட வந்தான்? இல்ல, இவனுக்கு சமாதானம் இருந்தது. ஏமாற்றப்பட்டனால ஏசாவுக்கு சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. இப்படியாக தன்னுடைய சகோதரன் வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவனை அழைப்பதற்கு, ஆனா அவன் நினைச்சிருந்தான் என்ன? நாம் செய்த தந்திரத்திற்கு, நாம் செய்த துரோகத்திற்கு நிச்சயமாகவே பிள்ளைகள் கூட விட மாட்டான், அவன் கொன்று போட்டுடுவான். அவன் ஒரு வேட்டைக்காரன், ஈவு இறக்கமே பாராட்ட மாட்டான். இதுதான் அவனுடைய சிந்தனையில் எண்ணத்திலும் இருந்தது. அததான் யோசனை பண்ணிக்கிட்டே வந்தான். தந்திரமாய் யோசனை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினவனுக்கு எப்பொழுதும் அந்த தந்திரம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதுல இருந்து மாற்றம் முடிஞ்சுதா பாத்தீங்களா? பயந்து வரான். நான் முன்னால போனா என்ன வெட்டிடுவானோ, அதனால பொண்டாட்டி பிள்ளைகளை அனுப்புறான். இவங்களை வெட்டினா பரவாயில்லை. ஹல்லேலூயா. இன்னொரு மனைவி கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். முதல்ல இவங்களை அனுப்புவோம், ஆடு மாடு அனுப்புவோம். ஆனா அவனுடைய எண்ணம் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. அவனுடைய எண்ணம் முற்றிலும் மாற்றப்பட்டு அவன் ஓடி அதை கட்டி பிடிச்சு அழுவான். அப்பதான் அவனுக்கு தெரியவே வந்தது, இவன் தான் ஏசாவா இல்ல வேற யாரோ. ஹல்லேலூயா. நான் நினைச்ச மாதிரி இங்க நடக்கலையே. இவன் ஒருவேளை தந்திரமாய் அவன் காரியத்தை செய்திருக்கலாம். ஆனால் தேவன் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, இவனை பாதுகாக்கும்படி. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். இருவருக்கும் எந்த விதமான போராட்டம் இல்லாத சொல்ல, இந்த காணிக்கையெல்லாம் உனக்கு தான், லஞ்சம் என்னை வெட்டாத இருக்கிறதுக்கு, என் பிள்ளைங்களை ஒண்ணு செய்யாத இருக்கிறதுக்கு காணிக்கை, முதல்ல காணிக்கை அனுப்புறோம். நாம கூட அப்படிதான் தந்திரமா என்ன பண்ணுவோம்? காணிக்கை கொண்டாந்து போட்டுட்டு, ஹல்லேலூயா, 50 ரூபாயை போட்டுட்டு 5000 ரூபாய்க்கு கடனுக்கு ஆண்டவரிடத்துல முழங்கால் பண்ணிட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். அதே போலதான் அவனை ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு முதல்ல காணிக்க, அடுத்தது 1 by 1 அனுப்பிட்டு நடுவுல வந்துட்டு இருக்கிறான். ஆனா அவன் வந்து காணிக்கையை பார்க்கல, அவன் மனைவி பிள்ளைகளை பார்க்கல, ஓடி வந்து தன் சகோதரனை கட்டி கொண்டவன் அழுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் நினைச்சது இல்ல. அதே போலதான் சபிக்கப்பட்டவர்களை கர்த்தர் யோசுவா மூலமாக அந்த சாபத்திலிருந்து விடுவித்து அவர்களை அதே ஆலயத்தில் வேலைக்காரர்களாக வைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மோசம் பண்ணணும்னு வந்தான், ஆனா என்ன ஆச்சு? அவன் தான் மோசம் போனான். அப்போ உனக்கு விரோதமா எழும்புறான், உனக்கு விரோதமா எழும்பி மோசம் பண்ணணும்னு வரான்னு சொன்னா ஆண்டவர் அவனுக்கு எப்படி இருப்பார்? அப்படியாக தான் இருப்பார். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன? இவ்வுலகத்தினுடைய ஞானம் தேவனுக்கு முன்பதாக பைத்தியமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:19 பாருங்க, இருக்கிறது. அப்படியே ஞானிகளை பாருங்க, புத்திசாலியா இருப்பான், அறிவாளியா இருப்பான். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவருடைய ஞானம் கிடையாது. எவன் ஞானின்னு இருந்தானோ அவனுடைய ஞானத்தை பயன்படுத்தி அவனுடைய தந்திரத்திலே அவனை
என்ன பண்ணுவாராம்? பிடிக்கிறது தான் நம்முடைய தேவன். ஹalleluya. என்ன அழகாக சொல்லுது பார். அப்ப ஞானி விவேகம் உள்ள தப்பிச்சு போயிடுவான். ஆனா தேவன் பிடிக்க நினைச்சா அவர் செய்கிற தந்திரத்திற்கு முன்பதாக ஒருவனும் தப்பித்து போகவே முடியாது. ஹalleluya. சாமுவேல் எப்படிப்பட்டதான ஒரு தீர்க்கதரிசி. அவன் சொல்லுவான், ஆண்டவரே நீ சொல்லுகிறீர் தாவீதை தெரிந்து கொண்டு வா, அவனை அபிஷேகம் பண்ணணும்னு. நான் போனா இது சவுல் காட்டானா என்னை வெட்டி போட்டுருவானே. பாருங்க, எல்லாருக்கும் பயம் இருந்தது. ஆனா பாருங்க, தந்திரத்தோடு கூட படைக்கப்பட்டதான சர்ப்பம் ஒண்ணுதான். ஆண்டவர் ஒரு தந்திரத்தை சொல்றாரு. ஏன் மனுஷன் மாறலாம் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ மாட்டெல்லாம் புடிச்சுக்க, ஐடியா கொடுக்குற. இந்த இத்தனை விதமான இந்த ஜனங்கள் கூட இந்த யோசுவாவுக்கு விரோதமாக ஐடியா ஆலோசனை பண்ணி தான் வராங்க. வந்ததையும் வேலைக்காரலாம் மாட்டிக்கிட்டாங்க. ஆனா இங்க பார்க்கிறோம் என்ன, உன்னை கொண்டு போடுவாங்கிறது உண்மைதான். ஆண்டவருக்கு தெரியும் சவுல் பொல்லாதவன், அபிஷேகம் இல்லை, இப்போ ஆவி இல்ல, இப்ப வேற ஒரு ஆவி அவனை நடத்திக்கிட்டு இருக்குது. இதை கேள்விப்பட்டானா இவன் அவனை அபிஷேகம் பண்ணிடுவான் கத்தியால. ஹல்லேலூயா. அது தெரிஞ்சதுனா இதை சவுல் காட்டானா என்னை வெட்டி போட்டுருவான். ஆண்டவரே நான் என்ன செய்யறது? நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற, நீ பலியிட போகிறவனாக. ஹல்லேலூயா. நீ சொல்லு, எங்க வயல காட்டானா சொல்லுவே, எங்க போற தீர்க்கதரிசி, எங்க போற? ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு போற, எங்க? இது மாதிரி நானு பலியிடுறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லு. இந்த தந்திரத்தை யார் சொல்லி கொடுத்தது? ஹல்லேலூயா. அப்படியே நீங்களும் தந்திரமா இல்லாத இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆனா உங்களுடைய தந்திரம் என்ன? ஹல்லேலூயா. மோசம் போக்குவதற்காக அல்ல, அபிஷேகம் பண்ணுவதற்கு ஏற்ற தந்திரம் உள்ளவர்களாக நீங்கள் மாறணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற வகையிலே நீ தந்திரம் உள்ளவனாக மாற்ற வேண்டும். எத்தனை பேர் அதான் வினா உள்ளவர்கள்? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உன் தந்திரம் மத்தவன் பாக்கெட்ல இருந்து எடுக்கிறதுக்கு கிடையாது, மத்தவனுடைய ஆசீர்வாதத்தை எடுக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்திரமாய் உன்னை அனுப்புறார், ஞானியை பிடிக்கிறதுக்கு தந்திரமாய் அனுப்புறாரு. சொன்னா எப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா, அவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நீ போனினா எப்படிப்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்தாலும் கூட அவன் விழுந்து போவான், அவன் கீழே விழுந்து போவான். ஹல்லேலூயா. அவனுடைய ஞானம் அவனை தூக்கி நிறுத்தாது. அதற்கு மாறாக தேவனாலே தந்திரத்தோடு கூட உன்னை வழி நடத்துகிற தேவன் உன்னோடு கூட வருவார். ஆனால் அவன் உனக்கு முன்பதாக எரிகோ விழுந்தது போல அவன் உனக்கு முன்பதாக விழுந்து போவான். வியாதி பார்த்து பேசலாம், எரிகோ விழுந்தது போல உன்னை நான் சபிக்கிறேன் விழுந்து போன்னு சொன்னா விழும். பலவீனங்கள் நீங்கி போகும். நீ தந்திரக்காரனாய் இருக்கக்கூடாது. அடுத்தவனுடைய காரியத்துக்கு நீ தந்திரக்காரனாய் இருக்கக்கூடாது. உன்னுடைய தந்திரம் எதில் இருக்கணும் சொன்னா, தேவனுடைய காரியத்துக்குள்ளே, அவருடைய ஆலயத்துக்குள்ளே, அவருடைய வார்த்தைக்குள்ளே அவர் சொல்லுகிற வண்ணமாய் நாம் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. தந்திரக்காரனாய் அல்ல, என்னை பெயர் சொல்லி அடுத்தது தந்திரக்காரனாய் அல்ல, ஒரு யாக்கோபை போல அல்ல, ஏசாவை போல அல்ல. இன்றைக்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பண்ணுகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்றால், ஹல்லேலூயா, தந்திரம் உள்ளவனுக்குள்ளே அவர் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உனக்கு அவர் போதித்து உன்னை நடத்துகிறதான வேலையில எந்த ஞானியும் உனக்கு முன்பதாக விழுந்து போவான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே வருவான், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவான். அவர்தான் மெய்யான தேவன் என்பதை அவன் வாயாலே அறிக்கை செய்ய விடுவான். அடிமையாக கொண்டு போகப்பட்டவங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தான். ஆனா நேபுகாத்நேச்சர் சொல்றார், இவர்களுடைய தேவனே தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிறவர் யார்? விடுவிக்கிறவர். இவன் அறிக்கையின்படி ஆண்டவர் விடுவித்ததான வேளையிலே அவன் காணாத ஒன்றை இவர்கள் மூலமாக தேவன் காணும்படி கிருபை செய்தபடியினாலே நாம் 3 பேரை போட்டோம். 4வது ஆள் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரா? ஹல்லேலூயா. இவனை கொண்டு போய் போடுறதுக்கு எவ்வளவு தந்திரம்லாம் பண்ணாங்க, எவ்வளவு ஐடியாலாம் பண்ணி கொண்டு போய் சூளையில போட்டாங்க. சூளையில போட்டதான வேலையில அங்க அதிகாரமே மாறி போச்சுன்னு 3வது ஆள் தான். 4வது ஆள் எப்படி இருக்கிறாரு? தேவ சாயல்.
நெருப்பு மிதிக்கிற எல்லாம் நடந்து இப்படி ஜாலியாவ போனா? இல்ல இல்ல, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால், அடுத்தது தண்ணீர். எகிரி குதிப்பான், குதிச்சு கால் தவறி அதிலே விழுந்தவன இருக்க. ஆனா நம்முடைய தேவன் அப்படி அல்ல. அக்கினி சுவாலையிலே ஒரு மனுஷன் உலாவுகிறதை பார்க்கிறோம். ஓடுத வாங்கல, உலாவுகிற கூட யாரு? ஹல்லேலூயா. அக்கினியாய் இருக்கிறவர், அக்கினியினாலே அபிஷேகம் பண்ணுகிறவர், அக்கினியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். முதலாவது அக்கினியினாலே ஞானஸ்நானம் எங்கே நடந்தது என்று பார்த்தார். ஹல்லேலூயா. அந்த செங்கல் சூளையிலே இந்த 3 பேரும் அக்கினியினாலே ஞானஸ்நானம் பெறுகிறது. வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஒரு சந்தனபக்கலம் ஆண்டவர் பாருங்க, இவர் சொல்லுவோம் அக்கினியினாலே அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் மானிடனாய் வருவதற்கு முன்பதாக அவர் என்ன பண்ணாராம்? சூளைக்குள்ளே அவர்களை அக்கினியினாலே அவர்களை ஞானஸ்நானம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தந்திரம் இருந்ததுன்னா அவன் செத்து போயிருப்பான். தந்திரத்தோடு கூட இல்லை. உண்மையாய் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற உண்மை, அவர் விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கேயோ பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார் இல்ல, அவர்களோடு கூட இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை எல்லாம் பயந்து ஓடுவான். ஆனா அதை பார்த்து பார்த்து அறிக்கை இடுகிறதான வேலையில எனக்கு வல்லமை விளங்கணும் இல்ல. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது. இங்க 3 பேர் நெருப்புக்குள்ள போய் உலறாங்களே, நான் விட்டுடுவேனா? ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இவ்வளவு ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன் இந்த 3 பேர். ஹல்லேலூயா. ஆனா இவ்வளவு வைராக்கியம் உள்ளவனுக்கு ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியமா இறங்கி அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம், ஞானஸ்நானம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்புறம் தான் என்ன பண்ண, அவங்களை தூக்கி வெளியே எடுத்தா 3 பேர் தான் வராங்க, 4வது ஆள் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க? முடி கருகல, இந்த சூளையினுடைய நெருப்பு வாசனை, புகை வாசனை கூட இல்ல. புகை இருந்தா தானே புகை வாசனை இருக்கும். ஃபுல்லா அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது எங்க புகை வாசனை? ஹல்லேலூயா. மூந்து பாக்குறாங்க, எதுவுமே இல்ல, நல்லா இருக்கிறாங்க. நல்லா தகன்னு வந்து செங்க சூளையில் இருந்த கல்லு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி கண்ணாடி மாதிரி வந்து நிக்கிறானுங்க. உடனே பாக்குற நேபுகாத்நேச்சர், இந்த 3 பேருடைய தேவன் தான் தேவன்களே. அந்த தேவன் தான் அக்கினியிலிருந்து உன்னை காக்கிறவர். அந்த தேவன் தான் சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை மீட்டெடுக்கிறவர். அந்த தேவன் தான் சிங்கம் என்கிறதான கர்ஜிக்கிற சிங்கமாய் வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசினுடைய கையிலிருந்து உன்னை காக்கிறவர். அந்த தேவன் தான். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு மண்டியிடாதவன் எல்லாரும் என்ன பண்ணணும்? இந்த பூமியில் இருக்கக்கூடாது, நீ போயிட வேண்டியதான ஒரு சட்டமே போடுறான் பாருங்க. எந்த தேவ ஜனங்களை சாகடிக்கணும் நினைச்சாங்களோ அதே அந்த அரசன் மூலமாக ஒரு சட்டம் வருது. இந்த தேவனை ஆராதிக்கிறவன், இதை வழிபடாதவன் எவனோ இந்த பூமியிலே உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் பாருங்க, அவரை நேசித்து இந்த உபாய தந்திரங்கள் இல்லாமல் தேவனுக்கு முன்பதாக வைராக்கியமா இருக்கிறதான பிள்ளைகளுடைய பெயர், ஹல்லேலூயா, தேவ பிள்ளைகளுடைய பெயர் வான மண்டலங்களிலே சாட்சியாய் என்னவா? மேகம் போன்ற திரளான சாட்சி. அந்த சாட்சி எப்படி? உபாய தந்திரங்களினாலே சாட்சி ஆகல, தேவனுடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.